Hi friends, in this video we will discuss about C13 NMR spectroscopy. So it gives information about the backbone of the molecule. Nuclear spin value for C13 is 1 by 2, but carbon 12 and carbon 14 spin value, that is I value, equal to 0, because due to the even number of mass number. In a particular field, the precessional frequency of carbon 13 is 20 MHz and proton is 80 MHz, but C12 is a non-magnetic. The magnetic moment of carbon 13 is about 1 by 4 that a proton NMR, so that the signal are weaker. The abundance of carbon 13 is 1.1%. The number of non-equivalent carbon is equal to number of signal. That is, for example, in dimethyl ether gives one signal because both carbon is the same equivalent carbon, but in dimethyl ketone gives two signal because the methyl has the same carbon but CO is the non-equivalent carbon, therefore we get two signal. In diethyl ether is we get two signal, both methyl is a equivalent carbon and both methylene is a equivalent carbon, therefore we get two signal. In methyl N-propyl ether gives four signals. Here left side methyl group non-equivalent proton bearing carbon gives a low intensity signal. The 2 methylene carbon gives high intensity peak, and the right side last one methyl is give low intensity peak, therefore we get 4 signal. So this is the chemical shift value, that is delta value. For alkane 0 to 80 ppm, for alkyne 80 to 100 ppm, for cyanide and alkene 130 to 150 ppm, for carbonyl group 160 to 220 ppm. This is the C13 value order for some functional groups. இப்போ நம்ம பேசினாம கார்பனைல் குரூப் வந்துச்சுன்னா 160 to 220. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆல்டிஹைடு கீட்டோன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே ஆசிட் அமைடு எஸ்டர்ன்னு சொன்னால் அதனுடைய பிபிஎம் வேல்யூ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்களா, இது கார்பனைலில். தென் அரோமேட்டிக் அல்கீன் சைனெல்லாம் பார்த்தோன்னா 130 to 150 இருக்கும். அதுவே அல்கைன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 80 to 100. தென் CO குரூப்பு, தட் இஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்கஹால் ஈத்தஸ்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் CX அல்கைல் ஹேலைடு வரும். அப்போ எக்ஸ் பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் CLBRI நம்ம சொல்லலாம். அப்போ திஸ் இஸ் த ஆர்டர். C13 coupling are not usually observed. The reason is the probability of two carbon 13 atom being together in same molecule is low. But C13 proton coupling is possible and hydrogen gives complex spectra and have been eliminated by decoupling. This is the some more examples and calculate the signals. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டு பாருங்கள்,
இட் கிவ்ஸ் அ 6 சிக்னல். எப்படின்னு சொன்னால் டாப்பில் இருக்கிற மெத்தில் ஒரு பீக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், பக்கத்தில் இருக்கிற CO கார்பனைல் குரூப் ஒரு சிக்னல், அது அட்டாச் ஆகிற ஒரு பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அந்த கார்பன் வந்து டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ட் கார்பன். அப்போ அது ஒரு தேர்டு. தென் அப்படியே ஆர்த்தோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு, மெட்டா பொசிஷன் டிஃப்ரெண்ட்டு, அப்புறம் OH அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ட் புரோட்டான் கார்பன். therefore we get 6 சிக்னல். நீங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும் சரிங்களா. NMR ஒன்னேஷன் NMR பொறுத்தவரையும் அது வேறு மாதிரி பேசினாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பார்க்குறோம். ஸோ இங்கே சிக்னல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த செகண்ட் காம்பவுண்ட் மெத்தில் 1 சிக்னல், மெத்திலீன் 1 சிக்னல் அண்ட் கார்பனைல் குரூப் 1 சிக்னல். ஸோ கார்பனைல் CCO இல்லை சி இருக்கிற அந்த 4th பொசிஷன் அது ஒரு சிக்னல். தென் ஆர்த்தோ பொசிஷன் 1 சிக்னல், தென் மெட்டா பொசிஷன் 1 சிக்னல். ஸோ மற்றெல்லாம் சேம் தான், ரிப்பீட் ஆகும். மறுபடியும் இந்த இந்த டவுன் வந்துட்டிங்கன்னா இந்த சேமாக கிடைக்கும். therefore we get 6 சிக்னல், ஹை இன்டென்சிட்டிக்காக நமக்கு கிடைக்கும். தென் தேர்டு காம்பவுண்ட் மெத்தில் குரூப் 1 சிக்னல். மெத்தில் 2 இருக்குது. இந்த CH2 ரைட் சைடில் இருக்கிற CH2வும் லெஃப்ட்டில் வந்து பென்சில் நீங்கள் அட்டாச் ஆகிருக்க மெத்திலின் குரூப்பும் டிஃப்ரெண்ட்டு, இப்போ வெவ்வேறு சிக்னல் கிடைக்கும். அப்போ மெத்திலின் குரூப் 2nd சிக்னல், கார்பனைல் குரூப் 3rd சிக்னல், பென்சின் அட்டாச்டு வித் மெத்திலின் வந்து 4th சிக்னல். பென்சினில் 4 சிக்னல் கிடைக்கும் டோட்டலாக. இப்போ we get 8 சிக்னல். தென் 4th ஒன் மெத்தில் 1 சிக்னல், கார்பனைல் குரூப் 2nd சிக்னல் அண்ட் CCOவில் C part 3rd சிக்னல் அண்ட் ஆர்த்தோ மெட்டா சிக்னல், பேரா பொசிஷன் 1 சிக்னல் அண்ட் COHல இருக்க C வந்து 7th சிக்னல். டோட்டலாக 7 சிக்னல் கிடைக்கும். தென் லாஸ்ட் காம்பவுண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பவுண்டு தான். ஸோ மெத்தில் 1 சிக்னல், CO பொசிஷனில் இருக்க C part 2nd சிக்னல், ஆர்த்தோ 3rd சிக்னல், மெட்டா பொசிஷன் 4th சிக்னல், பேரா பொசிஷன் 5th சிக்னல் அண்ட் மெத்திலீன் கார்பன் 6th சிக்னல் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்க கார்பன் 7th சிக்னல். ஸோ டோட்டலாக 7 சிக்னல் பாசிபிள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.